நிறுவனங்கள் வந்து டாஸ்மார்க் மாதிரி நிறுவனங்கள் சாராயம் காய்ச்சும் போது ஏன் தனிநபர்கள் காய்ச்சக்கூடாதா? சுய தொழில் தானே அது, சொந்த தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அடுத்து அதுதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியில். இப்போ விமானத்தில் போகிறவனுக்கு எதுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுக்குற? விபத்து ஏற்பட்டா, டவுன் பஸ் விபத்து ஏற்பட்டா கொடுப்பானா 1 கோடி ரூபா? அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு பூரா அரசு பண்ணி கொடுப்பேன், நான் வந்து இருமொழி கொடியை ஏற்க மாட்டேன் அப்படிலாம் பேசுவார். பேசிட்டு அவர் புள்ள எங்கேயே படிக்குதுன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்க. நீங்கள் கிராமத்தை பற்றி சினிமா எடுக்கிறவங்க இருக்கிறாங்களே, பாரதி ராஜா மாதிரி, பாட்டல் இருக்கிற வைரமுத்துலாம், கிராமத்தை சொர்க்கம்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாராவது கிராமத்தில் இருக்காங்களா? அதாவது கடந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, நான் சீமான் மேலே பைத்தியமாக இருந்தேன், பேச்சை கேட்டு நெருங்கி பழகிய போது தான் தெரிஞ்சு சீமானே ஒரு பைத்தியம் சொல்கிறேன். அவ்வளோ கலர் கனடா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு போகிற அரசியல் விமர்சகர் ராஜகோபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா சீமான் வந்து கல்லுக்கு ஏன் தடை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? கல் என்பதிலே போதை இருக்கிறதா இல்லையா, இது சீமான் முதலில் தெளிவுபடுத்தணும். கல் உண்ணாமை என்று திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தையே எழுதியிருக்கிறார். எல்லா காலத்திலையுமே போதை பழக்க வழக்கங்கள் என்பது பல வடிவங்களில் இருந்திருக்கிறது. எல்லாமே இப்போ நீங்கள் கல் வந்து இயற்கையானது அப்படின்னா, மது உற்பத்தி என்பது எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? பழச்சாறில் இருந்து தான், பல பக்குவங்களில் தான் வடித்து தான் அது பண்ணுறாங்க. பேரிச்சம்பழம், பழைய பழங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி தான் செய்கிறாங்க. இப்போ அது இயற்கை கிடையாதா? சாராய ஆலைக்கு அனுமதி இருக்கும்போது ஏன் இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதில் என்ன ரெண்டுக்கான சிக்கல் எங்கே இருக்குன்னா, ஒருவேளை கல்லுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறேன், பனைமரம் வச்சுருக்கிறவங்க தனித்தனியாக கிராமங்களில் இருக்கிறவங்க வந்து ஒரே இடத்துல இருப்பாங்களா? பல்வேறு இடங்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அதற்கான அனுமதி பெற்றவங்க செய்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கிட்டோம்னாலும், லோக்கலில் அங்கங்கே காய்ச்சி வாங்கிலாம் காய்ச்ச மாட்டாங்களா? எல்லா வீட்லேயுமே கஞ்சி காய்ச்சிறாங்க, சோறாக்குறாங்கன்ற மாதிரி கல்லை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கல் இறக்குறதுங்கிறது கிராமங்களில் பனைமரம் வச்சுருக்கிறவன் எல்லாருக்குமே இறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, நீங்கள் அது மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு இதே கேள்வியை லாஜிக்கே கேட்குறேன்னு வச்சுங்களேன். நிறுவனங்கள் வந்து டாஸ்மார்க் மாதிரி நிறுவனங்கள் சாராயம் காய்ச்சும் போது ஏன் தனிநபர்கள் காய்ச்சக்கூடாதா? சுய தொழில் தானே அது, சொந்த தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம்ல. அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அடுத்து அதுதான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து. அப்போ தனியாக வந்து ஊழல் போட்டு பண்ணாங்க, திடீர்னு அது வந்து விஷமாயிருச்சு, பேட்டரி கட்டையெல்லாம் போடுறாங்க, என்னமோ போடுறாங்கல்ல, திடீர்னு அது விஷத்தன்மை ஆயிடுச்சு, கள்ளக்குறிச்சியில் வந்து சாவுகள் வந்துடுச்சு. அப்போ அதுவும் வந்து ஒரு சுய தொழில் தானே அப்படின்னு நம்ம அனுமதிக்க முடியுமா? அப்போ போதை வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் எதிர்ப்போம்னு சொல்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகா? இல்லை இது இருக்கட்டுங்க, இந்த சரக்கு இருக்கட்டுங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா ஃபாரின் சரக்கு அடிக்கிறவங்க வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அது குறைவாக தான் ஆளுகள் இருக்குன்றாங்களே. சும்மா சொல்கிறதாங்க. ஆளுகால் இல்லைன்னா அவன் குடிப்பானா? முதல்ல போதை ஏறாத அடிச்சாலே போதை ஏறாத ஒரு இதை அடிப்பானா? முதல்ல நேற்று ஒரு விவாதத்தில் இடுமோன கார்த்திக் அதான் ஹைலைட்டாக பண்ணி பேசுறாரு. இல்லை, அவருடைய அனுபவத்தை அவர் சொன்னாரான்னு நமக்கு தெரியல. நமக்கு என்னென்னா வந்து எல்லாருமே வந்து போதை இல்லாமல் மதுபானத்தை அருந்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போயிரு, மோர் வாங்கி குடிச்சிரு, இளநீ வாங்கி குடிச்சிரு, எத்தனையோ பானங்கள் வந்து எத்தனையோ குளிர்பானங்கள் இருக்கிறது, எத்தனையோ இருக்குது. ஏன் வந்து நீங்கள் டீ காஃபியே கெடுதங்கிறதான விஞ்ஞானி நம்மாழ்வார் போன்றவர் சொன்னது? நீங்கள் தேயிலை தோட்டங்களை வந்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மரங்களையெல்லாம் முட்டையடிக்கப்பட்டு அங்கு தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதன் மூலமாக மிகப்பெரிய இயற்கையை வந்து சீரழித்து விட்டார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது பிரிட்டிஷ்காரன் காலத்தில். ஏன்னா மழை வருவதற்கு காரணமாக இருப்பதே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தான். அது அங்கே இருக்கக்கூடிய குளிர் காற்று அந்த மரங்களில் தீண்டி தான் தென்மேற்கு பருவமழையே வருகிறது அப்படின்னு இயற்கை விஞ்ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம நியாயமாக பார்த்தா, ரொம்ப நுட்பமாக பார்த்தா, தேயிலையிலையும் தீமை இருக்குங்கிறான். அப்போ தீமை இல்லாத ஒன்று இனிமேல் கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. டீ காஃபி குடிக்கிறது எவ்வளோ தீமையானது அப்படின்னு இருக்குது. அப்போ கல்லுக்கு அனுமதி கொடுப்பதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, அது ஒரு முறைசாரா தொழிலாக மாறும், ஒழுங்குபடுத்தப்படாத ஒரு விஷயமாக மாறும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு வந்து அதுக்கு முறையான சம்பளம், உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு எல்லாமே இருக்குல்ல. முறைசாரா தொழிலாளர்கள் இருக்கிறான், உதிரி பாட்டாளிகள் அங்கங்கே வந்து அன்னன்னைக்கு அத்தக்கூடியாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ திடீர்னு பாலம் மேலே வந்து விழுகுது, மெட்ரோ பாலம் வேலை செய்கிறவனுக்கு
இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஒப்பந்த தொழிலாளர் கான்ட்ராக்ட் ஜாப்ல வேலை செய்கிறான்ல, இப்போ விமானத்தில் போகிறவனுக்கு எதுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுக்குற? விபத்து ஏற்பட்டா, டவுன் பஸ் விபத்து ஏற்பட்டால் கொடுப்பானா 1 கோடி ரூபா? உயிர் எல்லாத்துக்கும் ஒன்று தானங்க. டவுன் பஸ்ஸில் போகிறவன் உயிர் ஒன்று கொஞ்சம் ரொம்ப சாதாரண உயிருங்க. விமானத்தில் பறக்கிறவன் உயிர் வந்து ரொம்ப உசரத்தில் போய் விழுகிறாங்க. அதனால் ரொம்ப உயர்ந்து அப்படி இல்லையே, உயிரில் பேதமே இல்லையே, எல்லாமே மனுஷன் தானே. அப்போ இது ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட சிக்கல் அதற்குள்ளே இருக்கிறது. அதனால் நீங்கள் வந்து கடந்த காலங்கள்லாம் நான் சிறு வயதாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊர்லலாம் கள்ளுக்கடை இருந்துச்சு. அந்த பக்கமே போகாத, குடிச்சு விட்டு தகராறு பண்ணுவாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. நிறைய பேர் இந்த சாதி பார்த்து இந்த நாடார் சமுதாயம், சாணார் சமுதாயம் தான் அதை வந்து இறக்கலாம். சமூகத்திற்கே கடந்த கால பெயர் வந்து பனையேறிகள் தான் சொல்லுவாங்க. படித்தவர்களே ஆமாங்க. அவங்க வந்து அதிலிருந்து வெளியேறி படித்து பல பேர் வந்து முன்னணி நிறுவனங்கள், ஐடி கம்பெனி, அது இதுன்னு பெரிய பெரிய நிறுவனங்களில் வேலைக்கு போய் அந்த சமூகம் வந்து கல்வியில், பொருளாதாரத்தில், வளர்ச்சி நிலையில், வணிகத்தில் எல்லாத்துலேயும் மேம்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறாங்க. மறுபடியும் பனையேறவான்னு கூப்பிடுறது இருக்குல்ல. அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு பூரா அரசு பண்ணி கொடுப்பேன், நான் வந்து இருமொழி கொள்கையை ஏற்க மாட்டேன் அப்படிலாம் பேசுவார். பேசிட்டு அவர் புள்ள எங்கே படிக்குதுன்னு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும். அதனால் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும். அரசு வறுமையில் இருக்குதா சொல்கிறாங்களே, நிறைய படித்தவர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க, பணையறதை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர். இல்லைங்க, அதாவது ஆடு மாடு மேய்க்கிற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு பணையேறுகிற வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு தான் பல பேர் மாநகரங்களை நோக்கி நகர்றான். ஏன் மாநகரத்தை நோக்கி நகர்றான் சொல்லுங்கள்? வேலை வாய்ப்புக்காக நகர்றான், உயர் கல்விக்காக நகர்றான். அப்போ மனிதன் வந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்வது என்பதே அவனுடைய முன்னேற்றம் கருதி தான். இல்லாட்டா அவன் கிராமத்தில் நல்லா காற்றடிக்குது, மழை வெஞ்சா சிலுன்னு இருக்குது, இங்கே மாதிரிலாம் தண்ணி வந்து அடைக்காது, இப்போ நான் என்னோடய கிராமத்தில் இருக்கிறது எனக்கு நிம்மதி தரும், பிழைப்புக்கு வழி தருமா, வாழ்வாதாரம் தருமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. விவசாயம் வந்து ஒரு வெற்றிகரமான தொழிலாக இருக்கிறதா, ஆதாயம் தரக்கூடிய தொழிலாக இருக்கிறதா? அப்படி இருந்தால் நம்ம ஏன் கிராமத்தை விட்டு வெளியே வர போகிறோம்? அப்போ அதையும் சேர்த்து சிந்திக்கணும்ல. நீங்கள் வந்து கற்பனாவாதமாக சீமானுக்கு பணம் கொடுக்குற ரொம்ப பேர் இருக்காங்க. அவர் செழிப்பமாக இருக்கிறாரு, அவர் வந்து வெளிநாட்டு நாய் தான் வளர்ப்பார், ஆனால் பேசுகிறது பூரா தமிழ் தாயை பற்றி தான் பேசுவார். அவருடைய வாழ்க்கை முறை வேறு. என்ன தமிழர்கள் வாழ்க்கை நெறிப்படியாக அவர் வந்து உடை உடுத்துறாரு. அவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. பொங்கல் அன்னைக்கு தான் அவர் வேட்டியே கட்டுவார், மிச்ச நாளாக அவர் வேட்டி கூட கட்ட மாட்டார். அப்போ இதெல்லாம் சொல்லலாம், வாய் வார்த்தையாக யார் வேண்டுமானால் எதை வேண்டுமானு சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த காலத்திற்கு இளைஞர்களை அழைத்து செல்வதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அபத்தமானதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த காலத்துக்கு யாருமே செல்ல முடியாதுங்க. நீங்கள் திரும்ப கடந்த காலத்துக்கு செல்ல முடியுமா? இப்போ நீங்கள் கிராமத்தை பற்றி சினிமா எடுக்கிறவங்க இருக்கிறாங்களா, பாரதி ராஜா மாதிரி, பாட்டு எழுதுகிற வைரமுத்து மாதிரிலாம் கிராமத்தை சொர்க்கம்னு சொல்லக்கூடியவங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாராவது கிராமத்தில் இருக்காங்களா? மாநகரத்தில் இருந்துக்கிட்டு கிராமத்தை வாழ்த்தி படம் எடுப்பாங்க, பாட்டு எழுதுவாங்க. இது ஏன்? மாநகரம் தான் அவர்களுக்கான வெளிச்சத்தை தந்திருக்கிறது, அடையாளத்தை தந்திருக்கிறது. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு இயற்கை அங்கே தூசி இல்லாமல் இருக்கலாம், புகை இல்லாமல் இருக்கலாம், டீசல் புகை இல்லாமல் இருக்கலாம், அது ஒரு இயற்கை வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு அமைதி இருக்கலாம். ஆனால் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு பணம் வேணும்ல, வாழ்வாதாரம் வேணும்ல, குழந்தைகளுக்கான கல்விக்கானது வேணும்ல, இப்போ உடல்நலம் சரியில்லாமல் போனால் மருத்துவத்துக்கான உதவி இங்கே கிடைக்கணும்ல, இங்கே கிடைக்குமா அதெல்லாம்? அப்போ நவீன வாழ்க்கையை நோக்கி தான் எல்லாரும் நகர்றாங்க. அதனால் வந்து நான் மறுபடியும் பனையறேன். இவர் பார்த்தீங்கன்னா அந்த பனை மரத்தை பூராத்தையும் வந்து அந்த இதை பூரா நல்லா சீவி விட்டுட்டு, செதிலாக இருக்கும், கத்தி மாதிரி இருக்கும் ஒன்றும், அதை பூரா சீவி விட்டுட்டு உள்ளேயே ஒரு படிக்கட்டுலாம் கட்டிட்டாங்க. கட்டி ரொம்ப பக்காவாக சேஃப்டியாக அவரை ஏற்றி, ஷூட்டு தான் அது. பனை ஏறுவது வந்து ஒரு ஷூட்டு தான். ஒரிஜினலாக பனை ஏறுறவன் வந்து இந்த மாதிரி வளையம்லாம் கட்ட மாட்டான். காலில் மட்டும் ஒரு கயிறை கட்டிக்கிட்டு நெஞ்சு எரிய நெஞ்சோடு அணைத்து கொண்டு அவங்க ஏறுவாங்க. அது ரொம்ப சிரமமானது. ஆனால் இனிமேல் அதுக்குன்னு ஒரு வண்டி இருக்காமே, வண்டி வச்சு நான் மேலே ஏறிடுவேன், அப்படி ஒரு வேலை முறையை கொடுக்குறேன் அப்படின்றாரு. ஆடு மாடு இதுக்கு வந்து நான் மாநாடு நடத்த போகிறேன்றாரு. அதாங்க சீமான் வந்து ஏன் அரணையூரை விட்டு வெளியே வந்தார்? இது மாதிரி பனை மரங்களை ஏறி கொண்டு அவர் படம் எடுக்கிறதுக்கு சென்னைக்கு வந்தார். எது அரசியல் கட்சிக்கு எதுக்கு அவர் வர்றாரு? நவீன வாழ்க்கையை வந்து அவர் விரும்பலை அப்படின்னா அவர் பனை ஏறுகிற வாழ்க்கையை அரணையூர்லேயே வாழ்ந்துருக்கலாமே. அங்கேயே இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு அரணையூரிலே அவர் வாழ்ந்திருந்தார்னா ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்ல. நீங்கள் வாழாத வாழ்க்கையை பிறருக்கு உபதேசிப்பதே அயோக்கியத்தனமா இல்லையா? நான் மட்டும் சொகுசு காரில் போகிறேன், வெளிநாட்டு காரில் போகிறேன், நீ மாட்டு வண்டியில் வா, சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உகந்தது அப்படி சொல்கிறது இருக்குல்ல. இப்போ சைக்கிள் ஓட்டுறது மூலமாக சுற்றுச்சூழலுக்கு எந்த கெடுதலும் வராது, அதில் இருந்து புகை வராது, தூசி வராது, டீசலுக்கான அந்த எந்த பொல்யூஷனுக்கான சுற்றுச்சூழலுக்கும் கேடு கிடையாது. இப்போ யாராவது ஒரு பையனை கூப்பிட்டு, ஒரு இளைஞரை கூப்பிட்டு, 2K கிட்ஸை கூப்பிட்டு, நீ பைக் ஓட்டாதரா தம்பி, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, நீ நாளையிலேருந்து சைக்கிளில் போனால் நீலாம் ஒரு அப்பனாடான்னு கேட்பானா? கேட்க மாட்டானா?
இதுதான் இந்த கலை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும். தொடர்ச்சி அந்த மாதிரி பழமைவாத கருத்துக்களை முன்வைக்கிறது காரணம் என்ன? பழமைவாதத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது யாருடைய கோட்பாடு? சாதியவாதிகளின் கோட்பாடு, மத பிற்போக்குவாதிகளின் கோட்பாடு, சனாதனத்தின் கோட்பாடு, சங்கிகளின் கோட்பாடு. எதை நோக்கி இந்த சமூகத்தை அழைத்து செல்ல வேண்டும்? அறிவியலை நோக்கியா, பகுத்தறிவை நோக்கியா, இது மாதிரியான பிற்போக்குத்தனங்களை நோக்கியாங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. அவர் யாருக்கு வேலை செய்கிறாருங்கிறது தெரியும். ஏன்னா யார்கிட்டையுமே எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு வசதி வாய்ப்பை பெருக்குவதற்கு எனக்கு அதிகாரம் கொடுங்க, நான் வாழ்வாங்கு வாழ்வதற்கு எனக்கு எல்லாமே கொடுங்கன்னு பெரியார் எங்கேயாவது கேட்டுக்காரா? உலகத்தில் எல்லா தலைவர்களும் என்னை பின்பற்றுன்னு சொல்கிறாங்க. நீ என்னை பின்பற்றாத, உன் அறிவுக்கு எது சரின்னு படுதோ அதை பின்பற்றுன்னு பெரியார் சொன்னார். அந்த பெரியாரை அவர் அந்த கருத்தியலை உடைப்பதற்கு வேலை செய்கிற சீமான், சங்கி என்று சொன்னால் சகோதரன் அர்த்தம், சக தோழன் அர்த்தம் அப்படி சொன்னாரா இல்லையா? சங்கி என்றால் சக தோழன் அர்த்தம் சொன்னார் இல்லையா? சங்கிகளின் தோழனாக இருக்கிறதுனால இது போன்ற பிற்போக்கு விஷயங்களை சீமான் ஆதரிக்கிறார். சீமானுக்கு பின்னால் யாரும் திரள மாட்டாங்க. வரவேற்கிற மாதிரி இருக்குல்ல. அதாவது கடந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, நான் சீமான் மேலே பைத்தியமாக இருந்தேன். அவர் பேச்சை கேட்டு நெருங்கி பழகிய போது தான் தெரிந்தது சீமானே ஒரு பைத்தியம் என்று சொல்கிறான். பல பேர் தம்பிகளாக இருந்தான். 16 மாவட்ட செயலாளர்கள் வெளியேறிட்டான். பல பேர் இல்லை, விளைப்புவாதத்திற்காக ஒரு சில பேர் அங்கே ஒட்டி கொண்டு இருக்கானே தவிர பெரும்பான்மையாக வெளியேறிட்டாங்க. அதனால் விஜய் கட்சி ஆரம்பித்ததற்கு பின்பு சீமானுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி தொடங்கி விட்டது. இளைஞர் பட்டாளம் இடம் நகர்ந்து விட்டார்கள். அதனால் சீமான் அரசியல் செல்லுபடியாகலை. சீமானுக்கு மீடியா அட்டென்ஷன் இல்லைங்க. பனைமரத்தில் ஏறுவது என்கிற ஒரு ஒன் டே ஷூட்டிங் நடத்தி ஒரு தன் மீதான கவனத்தை திசை திருப்பி இருக்கிறாரே தவிர இது நடைமுறை வாழ்வியலுக்கு எந்த வகையிலையுமே தொடர்பு கிடையாது. இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன்னு சொல்கிறது, சீமான் பனைமரம் ஏறுறேன்னு சொல்கிறது, இது எல்லாமே வேடிக்கை வினோதமே தவிர அரசு வேலைன்னு சொல்கிறதுலாம் பைத்தியக்காரத்தனத்தின் உச்சம். இவர்களுக்கெல்லாம் நல்ல மனநல காப்பகத்தில் சேர்ப்பது நல்லது. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறேன்னா, கேரளா, ஆந்திரா இது ஒட்டி இருக்கிற மாநிலங்களில் இப்போ பர்மிஷன் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இல்லைன்ற மாதிரியும் கேட்குறாருல. அதாவது ஒப்பீடு நல்ல விஷயங்களில் ஒப்பீடு செய்யலாம். அவன் கல் குடிக்கிறான், நான் ஏன் குடிக்கலன்னா, நான் என்ன கேட்குறேன், சீமான் தன்னுடைய குழந்தைகளுக்கு கல் அருந்துவதற்கு அனுமதி பெறான். அவருடைய குடும்பம் அதை ஏற்குமா? ஒரு கேள்வி இருக்குல்ல. எதை வேண்டுமானால் நம்ம பேசலாம். உங்கள் குழந்தைகளுக்கு அதை நீங்கள் அனுமதிப்பீங்களா? உங்கள் குடும்பத்தினர் கல் குடிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? அனுமதிக்க மாட்டீங்கல்ல. பிறருக்கே அதை சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இதில் என்ன நியாயம் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏற்கனவே ஒருத்தன் தன்னிலை மறந்திருப்பதற்கு தானங்க போதை பயன்படுது. தன்னை குறித்தவனுக்கு ஞாபகம் விடக்கூடாது. எதற்காக இந்த உலகத்தில் போதையை கண்டுபிடிக்கிறான் சொல்லுங்கள்? அவனுக்கு அவனுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நடைமுறையில் வழி தெரியலை. டாஸ்மார்க்குக்கு போனால் கல் குடித்தா இல்லை ஏதோ ஒரு போதையில் கொஞ்சம் நேரம் இருந்தால் அந்த தன்னிலையை கொஞ்சம் மறக்கலாம் என்பதற்கு தான் போதை பயன்படுகிறது. தன்னை மறப்பதற்கு பயன்படுகிற போதை என்பது சரியானதா? உன்னை யார் என்று உனக்கு நினைவூட்டாத ஒரு போதை என்பது சிறந்தது என்று நல்ல தலைவன் சொல்வானா? அதனால் இதெல்லாம் ரொம்ப மன்னிக்க முடியாத விஷயம். எந்த போதை எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பேன்னு சொல்கிறவன் தான் தலைவன். இந்த போதை சிறந்தது அந்த போதை சிறந்ததுன்னா நீ ஸ்டார் ஹோட்டலில் போய் குடி, இது எலைட் பாரில் போய் குடி, ரோட்டில் வச்சு குடிக்காதங்கிறதான். குடி தவறானது என்று சொல்வது தான் சரியாக இருக்க முடியும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பகிர்ந்துட்டு மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.